ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு திருச்சி ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கிளம்புனோம். கரெக்டாக 11 மணிக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருந்துச்சு. அன்னைக்கே இப்போ திடுத்துப்புன்னு போனனால நம்ம புக் பண்ண முடியல. ஆனால் கவுண்டரில் போய் கேட்டோம், இது மாதிரி ஸ்லிப்பர் கோச் கிடைக்குமான்னு கேட்டோம். ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு கொடுங்க, ஸ்லிப்பர் கோச் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஃபுல்லப் பண்ணி அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர், பெரியவங்க பார்த்தீங்கன்னா 6 பேர் ஃபில்லப் பண்ணலாம். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் ஃபில்லப் பண்ணலாம். நம்ம அட்ரஸ் யார் யார் போகிறோம், எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறோம், அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம். டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எஸ்டன் கோச்சு, அந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்கும் கொடுத்தாங்க. 3 பேர் தான் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக பிளாட்ஃபார்ம் 4 சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் நின்றோம். சென்னை எக்ஸ்பிரஸ் போனனால மாற்றி விட்டாங்க. திரும்பி பிளாட்ஃபார்ம் 3 சொன்னாங்க. பிளாட்ஃபார்ம் 3 வந்தோடனே ட்ரெயின் வந்துருச்சு. வந்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது எஸ்டன் டிஸ்பிளேக்கு நேராகவே நின்றோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டிக்கு நேராகவும் பிளாட்ஃபாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த S1, S2, S3 இப்படி போட்டிருந்தாங்க. அது கரெக்டாக நாங்கள் எங்களுக்கு கொடுத்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா X10ல் இருந்தோம். வந்துச்சு, உடனே ஏறி கிளம்பி போனோம். பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 4:45 இறக்கி விட்டாங்க. இறங்கினோடனே பார்த்திங்கன்னா காந்திபுரத்துக்கு போயிட்டு 70 அந்த பஸ்ஸில் ஏறினா மருதமலைக்கு 5:30க்கெலாம் போய் 5:45 இறக்கி விட்டாங்க. கரெக்டாக 6 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணாங்க. பஸ் காலை டைமாக இருக்கும், அந்தளவுக்கு ஒன்றும் கும்பல் இல்லை. ஃபஸ்ட்டு போயிட்டு நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. பஸ்ஸில் முட்டை அடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வந்து என்ட்ரன்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறவங்க போகலாம், பைக்கில் போகிறவங்க போகலாம். மேலே நம்ம படிக்கட்டில் போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது ஒரு 6:30 போல் ஓப்பன் பண்ணாங்க. படிக்கட்டில் அப்படியே ஜாலியாக ஏறினோம். பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் டிக்கெட் ஒரு ஆளுக்கு 10 ருபீஸ் வாங்கினாங்க. போகிறதுக்கு 10 ருபீஸ், வரதுக்கு 10 ருபீஸ் பே பண்ணணும். அப்படியே நம்ம படிக்கட்டில் அப்படியே ஜாலியாக ஏறணும். சொல்கிற அளவுக்குலாம் ஒரு 800 படிக்கட்டு தான் இருக்கும். ஜாலியாக இருந்துச்சு. நல்லா ஏறினா கரெக்டாக 20 நிமிஷம், 1/4 மணி நேரத்தில் ஏறிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக ஏறினா ஒரு 1/2 மணி நேரத்தில் ஏறிடலாம். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. அதை அப்படியே சாமி கும்பிட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வளையல் இதெல்லாம் தொட்டியில் நிறையா கட்டியிருந்தாங்க. ஏதோ சாஸ்திரம் இருக்கும் பார்க்குறேன். அதை அப்படியே பார்த்துட்டு சுற்றிட்டு திரும்பியும் ஏற ஆரம்பித்தோம். மலையில் அப்படியே பார்த்துட்டு ஏற ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா படிக்கட்டு ஓரத்தில் இந்த இலந்தப்பழம் இது மாதிரிலாம் மரம்லாம் நிறையா இருந்துச்சு. இலந்தப்பழம் கூட 2 எடுத்து சாப்பிட்டோம், கீழே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா மருதமலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன ஃபேமஸ்னு கேட்டால் இது மாதிரி இலந்தத்தூள், இலந்த வடை தான் ஃபேமஸ்னு சொன்னாங்க. அப்படியே பேசிக்கிட்டு ஏறினோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். வந்தோடனே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பை பார்த்துட்டு திரும்பி பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ஸ்டெப்பு இருந்துச்சு மேலே திரும்பியும் கோயிலுக்கு போகிறதுக்கு. இதான் கோயில் பழைய முருகன் இருந்த இடமாம்மா. இப்போ புதுசாக மணிமண்டபம் கட்டவும் அங்கே முருகன் கொண்டு போயிட்டு வச்சுட்டாங்க. இந்த இடத்துல நாங்கள் போகிறப்போ ஒரு பூஜை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். அதுக்கு போனோம். உள்ளார பார்த்திங்கன்னா அது ஒரு 150-200 ஸ்டெப்பு இருந்துச்சு. குகை மணியே கீழே போணுச்சு. ஏதோ அடிவாரம் போகிற மணியே செங்குத்தாக இருந்துச்சு. 7 மணி ஆயிரவும் கொஞ்சம் கும்பலும் கொஞ்சம் ஏறிடுச்சு. அப்படியே கீழே இறங்கிட்டு சித்தரோட வரலாறு ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. சித்தரோட வரலாறு போட்டு ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஆலமரத்துக்கு அடியில், கரெக்டாக ஆலமரத்து ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சாங்க. அதை படித்து பார்த்துட்டு சித்தரோட சிலை உள்ளார அந்த நாகத்தோடு இருந்துச்சு. அந்த கோயிலையும் போய் உள்ளார போய் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி சித்தர் குகையிலேருந்து மேலே ஏற. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த சித்தர் குகையிலே பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கோயில் இருந்துச்சு. அதையும் அப்படியே பார்த்துட்டு திரும்பி மேலே இதான் பார்த்திங்கன்னா முருகன் புதுசாக கட்டப்பட்ட கோயில். இதில் போய் உள்ளார சாமியை பார்த்துட்டு கேமரா செல்ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துலேயே ஆள் அங்கேயே இருந்தாங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, ட்ரிப் நல்லா இருந்துச்சு. நீங்களும் போனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். பஸ்ஸுலேயும் போகலாம், படிக்கட்டுலேயும் போகலாம். உங்கள் சாய்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.